என்ன மேன், நாளைக்கு நீ வரலையா? நான் வரலடா. உனக்கு எங்க அத்தோட டேஸ்ட் தெரிய போகுது? அதுவும் அந்த பனைமரத்தோடது வேற லெவல். அதெல்லாம் உனக்கு எங்கடா தெரியும்? டேய் கனியா, எங்கடா போற? டேய் பட்டாம்பூச்சிடா. இவன் என்னடா சின்ன பையன் மாதிரி பட்டாம்பூச்சி ஏன் போறான்? இவன் என்னத்தையும் எடுக்கிறான்பா. ஏய், இவன் என்னடா புதுசா அதை பண்ணிட்டு இருக்கிறான்? ஏதோ புத்தகத்தை எடுக்கிறான்டா. தெய்வ கவிதைகளா? பெண் பேய் வாழும் தொல்தமிழ் கதைக்குள் பேயை புணரும் இச்சையில் அலைந்து பைத்தியம் பிடித்து தற்கொலை செய்த எளிய கவிஞனை பற்றிய நினைவுகள் வாழும் இன்றைய தலைமுறைக்கில்லை. பணுவல் வெளியே பேய்கள் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, கொலையும் இல்லை. நீலி திரியும் ஆலங்காட்டில் பேயை புணர்ந்த முக்கன் சடையன். ஆட்டம் பார்த்தால் பித்தம் தெளியும், போய்வாக்கவிய பேயின் யோனி. பௌர்ணமி இரவில் வான்தலை சுடரும் ஆலங்காட்டில் நடுநிசி மதியம். எலும்பும் தோளும் பேந்தலை விரிசடை, சடலம் எரியும் வாடை குமைந்திட காரை பேய்மகள் எதிரில் வந்தாள். தாய்மை பிசகிய பேய்மையின் தரிசனம், புழுக்கள் நெளியும் சொற்களின் கவித்துவம். மாயம் செய்யும் மந்திரம் ஒளிந்தால் தலைகள் சுழற்றி விழுதுகள் விசிறி ஆடும் ஆழம் ஓசை அடங்கிட காட்டின் அமைதி இரவின் விளிம்பில் ஒற்றை விழுதை கழுத்தில் சுற்றிய கவிஞனின் சடலம் அந்தர நடனம். கலைத்துவம் செறிந்த தற்கொலை மரணம். காரை கால்பேய் கவிஞனை போன்றது. செம்மொழி பணுவலில் ஆண் பேய் வாழ்ந்திட அனுமதி இல்லை. பெண் பேய் பாசிசம். புதுவை கவிஞன் செத்தும் தரிக்க இடமற்றலைந்தான். பணுவல் வெளியே பேயுடன் வாழ்பவன் கவிதை செய்வான். பேயை புணர்ந்தவன் கடவுள் ஆவான். செம்மொழி கவிஞன் கடவுள் சொல்றான். பெண் பேய் சொற்களை தின்று தற்கொலைப்பட்டேன். ரமேஷ் சார், ரமேஷ் சார், ரமேஷ் பிரதர். திடீர்னு 4:30 மணிக்கு எனக்கு கால் வரவும் பயந்து போய் நான் வந்து கால் எடுத்தேன். உடனே நீ கிளம்பி வீட்டுக்கு வா, அவன் பெயர் சொல் நாவல் முடிஞ்சிருச்சு, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்னங்க 1000 பக்கம் நாவல், நீங்கள் இப்போ தான் 250 பக்கம் போயிருக்கோம், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ன பிறகு, இல்லை நான் அந்த நாவலை முடிச்சிட்டேன், சீக்கிரம் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். நான் உடனே கிளம்பி அடுத்த 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்தா அவருடைய அறை முழுக்க மூக்குல இருந்து ரத்தத்தை ஒத்தி போட்ட பஞ்சுகளும், அவர் எழுதின பேப்பரையே கிழிச்சு கிழிச்சு மூக்குல ஒத்தி ஒத்தி கீழே போட்ட அவருடைய அறை முழுக்க சுத்தி மூக்குல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கிறத அவர் தொடச்சி அறை முழுக்க பேப்பரை, எழுதிக்கிட்டு இருந்த பேப்பரை கிழிச்சு சுருட்டி தொடச்சி அறை முழுக்க போட்டிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் பஞ்சு வீட்டில் இருந்துச்சு, அந்த பஞ்சை தொடச்சி போட்டாரு. அது காலியான பிறகு பேப்பரை தொடச்சி போட்டிருக்காரு. அறை முழுக்க பேப்பரா கிடக்கு. என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, வாங்க டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், எதுவும் வேண்டாம், இந்த நாவலை இதுக்கு பிறகு எழுதுனேன்னா இந்த நாவலை என்ன முழுசா சாப்பிட்டு முழுங்கிடும், அதனால இந்த நாவலை இன்னையோட நான் எழுதுறதை விட்டுட்டேன், முடிச்சிட்டேன். இந்த நாவலை கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துட்டேன், 1000 பக்கம்லாம் இது போகாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ரமேஷ் பிரேதன் நாவலோட கதை சொல்லிகள் யாருமே இந்த நூற்றாண்டுல மட்டும் வாழ்றவங்க கிடையாது. மூளைக்குள் புறப்பொருள் அழிதல் சேகரமாகி மொழி முளைத்த காலந்தொட்டு தன்னோட இருத்தல் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க. ரமேஷை பார்க்குறப்ப அவரோட
கவிதைகளில் இருக்கிற ஒரு அதீத புனைவும் ஒரு மெட்டாஃபிக்ஷன் தன்மையான ஒரு இது இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதராக காட்சியளித்தார். அவரோட கவிதை காட்டுகிற பெரிய உலகமும் அவரோட இயல்பும் வேற வேற இதுவாக இருந்தது எனக்கு. ரமேஷ் பிரேதன் கிட்ட ஆரம்பத்தில் இருந்தே வாயா போயான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது. என்னுடைய நட்பில் எப்போ நினைச்சாலும் ஒரு புன்னகை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரியமான உரையாடல் அவர்கிட்ட இருந்தது. நான் அவரை சந்திக்கும் போது நான் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தேன். அவரும் பிரேமும் சேர்ந்து எழுதிய அந்த புதைக்கப்பட்ட பிரதிகளும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நாவல் சொல்ல முடியாது, அவங்க அதை மெட்டா எப்பிக்ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரைட்டிங்கே கிடையாது, ஒரு உத்தியை வச்சு பண்ணக்கூடிய ஒன்றுமே எழுத்து கிடையாது என்று என்னுடைய கருத்து. இன்னும் சொல்லப்போனா ஆரம்ப காலத்தில் அவங்க எல்லாம் எழுதின எல்லா படைப்புகளையுமே டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஜெயமோகன் என்ன படிக்கிற அளவுக்கு அறிவாளியா அல்லது ஜனநாயகவாதியா? இலக்கியத்தை படிக்கிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக வந்தார். ஜெயமோகன் பெரிய ஃபிக்ஷன் ரைட்டர், அவரால் இன்னொன்று படித்து பாராட்ட முடியாது. அவர் காலி ஆகிடுவார் அப்புறம் ரமேஷை பேசுகிறார். ஆனால் என்னுடைய விஷ்ணுபுரம் வெளிவந்த போது ரமேஷ் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். நீங்கள் நான் எழுதுறது எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணுறீங்க, ஆனால் நாங்கள் உத்தி ரீதியாக எதை சொல்கிறோம் அதுதான் விஷ்ணுபுரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆர்டிஸ்டிக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க. இதுதான் நான் சொல்கிறது, இந்த மெட்டா எப்பிக் பாணி தான் நான் உத்தேசிக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தார். ரொம்ப பாராட்டின ஒரு லெட்டர். எனக்கு உண்மையில் அது ஒரு பெரிய மெசேஜ். என்னென்னா அவ்வளவு விமர்சனங்களுக்கு நடுவிலும் ஆர்ட் மேலே கலை மேலே ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுத முடியும். அதன் பிறகு நாங்கள் சந்திக்கும்போது டக்குன்னு ரொம்ப நெருக்கமாயிட்டோம். தமிழில் நான் இது இட்டாலோ கல்வினோ ரால் பேரக்கும் போர்கஸையும் அதை விட உம்பட்டோ இயக்கோடைய ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் படிச்சுட்டு அப்படியே மிரண்டு போயிருக்கும்போது விஷ்ணுபுரம் படிச்சுட்டு ஒருத்தன் இருக்கிறான் போர் நம்மக்கிட்ட, இந்த ஆள் ஒரு கிரேட் ரைட்டர் ஆஃப் மை டைம், அதை நான் ஒத்துக்கிட்டேன். பொதுவாகவே தமிழ் சூழலில் மூத்த எழுத்தாளர்களாக இருக்கட்டும் இல்லை விமர்சகர்களாக இருக்கட்டும் நமக்கு கற்பிக்கிறது எல்லாமே கிராண்ட் நேரேட்டிவ்ஸை தான். ஆனால் ரமேஷ் எந்த வகையில் நமக்கு முக்கியமான ஒரு ஆளாக மாறுறாருனா, இந்த கிராண்ட் நேரேட்டிவ்ஸ்க்கு எதிரான ஒரு மல்டிபிள் வாய்ஸஸை அனுமதிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியை நமக்கு அவரோட புனைவுகளின் வழியாக கொடுக்குறாரு. ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி நீஷே சொல்கிறாரு, சமுதாயம்ங்கிற கட்டமைப்பு மொராலிட்டி அப்படிங்கிற விஷயத்தினால தான் இறுக்கி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராவல். அப்போ மொராலிட்டியை நீஷே ஹேர்ட் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே ரமேஷ் மாசோகிசம் சாடிசம் ரெண்டும் தான் சமுதாயத்தை கட்டமைக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. அது ரொம்ப சரியாக உட்கார்ந்துருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து நம்ம 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துக்கு குமுகாயம் பற்றி ஒரு சரியான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரமேஷுடைய அந்த விவரணையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு 90களின் கவிஞர்கள் எல்லாருக்குமே ரமேஷோட கவிதைகள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. அவரோட அதிபுனியின் மேலே தொடர்ந்து உடல் அரசியல் மேலே அவர் ஒரு கவனத்தையும் அதோட விலகலையும் தொடர்ச்சியாக கவிதையின் மூலயமா எழுதிட்டு வந்திருந்தாரு. கவிதைகளை எடுத்துக்கொண்டால் காந்தியை கொன்றது தவறுதான் என்பது ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்து கிளம்பி காந்தியின் மீதான ஒரு சித்திரத்தை வழங்க முயற்சித்தது. கவிதை அளவில் அது வெற்றி பெற்ற படைப்பு. அவர் ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரீ ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். ஒரு முதல் எழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பார். அது ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்வின் நிச்சயமற்ற தன்மையை அவர் எப்போதுமே மனசில் வச்சுட்டு இருந்தார். ரமேஷ் என்னென்னா யாருமே இல்லாமல் அந்த ஃபாத்திமான்றவங்க வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சு சாவியை அவர்கிட்ட ஜன்னல் வழியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க காலையில் திறந்தாதான் அவர் இருக்கிறதா இயங்கிறதாவோ உயிரோடு இருக்கிறதுன்றதே அவங்க திறந்தாதான். இல்லைன்னா அவர் மரணத்தையும் வாழ்க்கையையும் வாழ்க்கை போராட்டத்தையும் மரணத்தையும் அவர் எதிர்கொண்டுகிட்டே தான் இருந்தார். 2013 நினைக்கிறேன் தெளிவத்தை ஜோசப்புடைய
விஷ்ணுபுரம் விருது விழாவுக்கு தான் அவர் வந்தார். அப்போ தான் நண்பர்கள் கூடையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அளவலாவி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு பெரிய விடுதலை மாதிரி இருந்தது அந்த நண்பர்கள் கூட வந்தது. அவருடைய ஆளுமை நண்பர்களுக்கும் தெரிந்து அப்போ தான் ஒரே கொண்டாட்டமாக சிரிப்பாக பேசிகிட்டு இருந்தோம். தெளிவத்தை ஜோசப்பையே மிமிக்ரியெல்லாம் பண்ணி காட்டினார். ஆனால் போய் ஓரிரு மாதங்களுக்குள்ளே அந்த பக்கவாத தாக்குதல் வந்தது. அதிலிருந்து மறைவது வரை ஏறத்தாழ 12 ஆண்டுகள் படுக்கையில் தான் இருந்தார். ஒரு நாவலுக்கான கதைக்களத்தை நாம் ஒரு சிறுகதையில் அடக்க வேண்டும். ஒரு சிறுகதைக்கான கதைக்களத்தை ஒரு கவிதைக்குள்ள நாம் அடக்கிட வேண்டும். இதுதான் ஒரு நல்ல எழுத்தாளனுக்கான ஒரு அழகு. ஏன்னா எதை எழுதணும்னு தெரியறதில்ல, எதை எழுதக்கூடாதுன்னு தெரியறது தான் ஒரு எழுத்தாளனுக்கான ஒரு அழகு அப்படின்னு தொடர்ச்சியா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபர். நீங்க சொன்னீங்களே சின்ன சின்னதாக நீங்கள் எழுதுனீங்க ரமேஷ்னு, நான் அந்த ரசக்கட்டு மாதிரி பண்ணுறேன். என்னுடைய நல்ல பாம்பி நீலகாண்டின் கதை ஒரு 1000 பக்க நாவல். அது 1000 ஆண்டு காலத்தை வந்து நான் வந்து அதில் எழுதியிருப்பேன். அந்த நாவல் ஆரம்பிக்கிறதே வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய குடமுழுக்கு விழாவில் வந்து ஆரம்பிக்கலாம். கடைசியில் 2000 வந்து முடியும். நல்ல பாம்பு நாவலில் செம்புழி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் தன்னை தேவகுமாரன்னு சொல்லிக்கிட்டான் அப்படின்ற. தன்னை தேவகுமாரன்னு சொல்லிக்கிட்ட அவனை சிலுவையில் ஏற்றி அவன் வழி தாழாமல் தேவகுமாரன்ட்ட மன்றாடும்போது இந்த செம்புலி வந்து ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறான். அவன் பெயர் சொல்லோட நாவல் கதை சொல்லி வந்து கண்ணகி தன்னோட ஒற்றை முளையை திருகி மதுரை மாநகரை அந்த கனலால் எரிச்சப்ப பெருந்தி போர்க்களத்திலேருந்து தப்பி வந்தவனா தன்னை சொல்கிறான். சிலப்பதிகாரம் முழுக்க ஒரு மெட்டாஃபரை எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட நீங்கள் பல தத்துவ பணிகளை வந்து அது கூட சேர்த்து நீங்கள் வந்து அர்த்தப்படுத்திக்கலாம், பொருள்படுத்த முடியும். ரமேஷே தன்னை பற்றி சொல்கிற ஒரு இடத்துல வந்து என்னோட பிறப்பிலிருந்து தான் தமிழில் வந்து போஸ்ட் மாடர்னிசம் இயக்கம் வந்து துவங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் சூழல் எழுதப்பட்ட பின்னணித்துவ குறித்த வந்து உரையாடல்கள், புனைவுகள் இதெல்லாம் வந்து வாசிக்கும் போது அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ரமேஷோட படைப்புகளில் இந்த பின்காலனிய சுயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்பயுமே ஒரு தத்தளிப்பான நிலை தான் நினைக்கிறேன் நான். நமக்கு பின்காலனியம் அப்படிங்கிற விஷயம் வந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆயும் அது ஒரு தத்தளிப்பான இடம். நமக்கு காலனித்துவம் என்ன தந்தது, அதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களுக்கு இடையில் உங்களுடைய சுயத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும். அப்படியான ஒரு நெருக்கடி தான் பின்காலனியம் கொடுக்குது. இந்த நெருக்கடிகளை ரமேஷுடைய படைப்புகளை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அவர் 3 பெர்னார்கள் போன்ற கதைகளில் சொல்கிற அந்த தொன்ம விசாரிப்பு ஒரு இந்த பின்காலனிய சுயத்தை நோக்கிய இன்னொரு வழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சொல் என்றொரு சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதை பார்த்த உடனே ஆமா சொல் அப்படிங்கிறதும் ஒரு சொல் தானே அப்படின்னு திரும்ப திரும்ப என் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஃபிக்ஷனை யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் ரொமன் நூலகத்தில் ஒரு 10-15 தடவை அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு அது அந்த புத்தகம் என்னவோ பண்ணி அதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி என்னதான் இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லி முதல் முறை அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. படிக்கிறதே பயந்தானுங்க, கட்டுரை எல்லாத்தையுமே பயந்தானுங்க. என்னுடைய ஒவ்வொரு சிறுகதைகளும் ஒவ்வொரு நாவல், ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு சிறுகதை. என்னுடைய சிறுகதைகள் தொகுப்பு வந்துருக்குது. அதில் ஒரு 23 கதைகள் இருக்குது. 23 கதைகளும் ஒரு நாவல், 23 நாவல்களை எழுதக்கூடிய அடக்கத்தை கண்டென்ட்டை கொண்டது. அந்த அதையும் யாரும் இப்போ படிக்கலையே. கிட்டத்தட்ட பாரதிதாசன் வள்ளலார் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அவருக்கு ஒரு அவரோட படைப்புகளை காப்பாற்றுற, அவரோட படைப்புகளுக்கு ஊற்றுக்கண்ணாக, அவரோட படைப்புகளினுடைய சிறப்புகளாக இவர்கள் மூவரும் இருந்தார்கள். அது வந்து மிகையே கிடையாது. அவருடைய புனைவு இலக்கியத்தினுடைய கருப்பொருளை இப்படி சுருக்கி சொல்றேன். மனித மனம் என்ற ஒன்றை ஒரு 10,000-15,000 வருஷங்களும் உருவச்சிட்டாங்க. அந்த மனம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது, அந்த மனதை கொண்டு இன்னொரு மனதை எப்படி உரையாடுவது, அந்த மனதை எப்படி கையாள்வது, இப்படியே வரலாறு எங்கும் பேசி வந்திருக்கிறார். இலக்கியமே மனித மனதை பற்றி உள்ளது. ஆனால் ரமேஷ் மனித மனம் என்று ஒன்று இல்லை.
அது கான்டெக்ஸ்டுகள் மட்டும்தான். அதாவது நான் இப்போ உங்கள்கிட்ட பேசினேன்னா எனக்கு உங்களுக்கு நடுவில் மொழி வழியாக உருவாக்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் நீங்கள் மனம்னு சொல்கிறீங்க. நிரந்தரமாக மாறாத மனம் என்ற கட்டுப்பாடு ஒரு கட்டமைப்பு கிடையாது, அது ஒரு உருவகம் மட்டும்தான் என்று அவர் நினைத்தார். அது ஒரு பின்னவீனத்துவ கருது. அப்போ எது இருக்குன்னா உடல் மட்டும்தான் இருக்கு. உடலுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் மனம். உடலைத்தான் நம்ம மனம்னு நினச்சிட்டு இருக்கோம். மனம் என்றால் நினைவுகளின் தொகுப்புன்னு எடுத்துக்கிட்டான். ஆனால் அந்த நினைவுகளின் தொகுப்பு நமக்கு பயன்படுறதில்லை. இந்த உடல் தான் அந்த நினைவுகளின் தொகுப்பை பயன்படுத்துது. உடலில் தான் அந்த நினைவு இருக்கு. நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த காலங்கள் முழுக்க நம்ம உடம்பு நினைவாக தான் இருக்கு. இப்போ உடம்பை மையமாக்கி முழுக்க பாடி சென்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவருடைய படைப்புகளை சொல்லணும். அது ஒரு நிலமோ அல்லது நாடோ அல்லது வந்து மனமோ அல்லது உடம்போ, காலனைசிங் த பாடி, காலனைசிங் த செக்ஷுவல் பாடி, இது மாதிரி அது இந்த காலனைசிங் த சொசைட்டி மட்டும் சொசைட்டியை வந்து பல தளத்தில் வந்து அதை வந்து நீட்டிச்சிட்டே போகலாம். அவர் இந்த குமுகாயம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை மறுக்கிறார், சமூகம் அப்படிங்கிற விஷயத்த. குமுகாயம் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்குது அப்படின்னும் பொழுது சாடிசம், மாசோகிசம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான். அடுத்தவனை துன்புறுத்துறது, தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறது, இது ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து தான் சமுதாயத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அவரிடம் பேசியதை அடிப்படையில் சொல்கிறேன். மொழியை அவர் ஒரு பூஜை பொருளாகத்தான் எண்ணளவில் அவர் பயன்படுத்தினார். ஒரு மகத்தான படைப்பாளி தான். ஆனால் மொழியை ஒரு கட்டத்துக்கு மேலும் தொழ ஆரம்பித்தார். அதில் எனக்கு விமர்சனங்கள் உண்டு. குறிப்பாக தமிழ் குறித்து அவர் வைத்திருக்கிற காதல் அளப்பரியது. பாண்டிச்சேரி மாநிலத்தோட தென்னார்காடு வடார்காடு மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு தொன்மையான ஒரு மொழி வந்து ரமேஷ் கிட்ட இருக்குது. அது எனக்கு வந்து அது என்னுடைய கவிதையில் அதை நான் இருக்கிற ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ரமேஷோட கவிதையை படிக்கிறப்ப அது பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் இணைந்த ஒரு தொன்மை வந்து அவருடைய கவிதைகளில் இருக்கும். ரமேஷுடைய கவிதைகளை பற்றி பி. ராமன் ஒரு முறை சொன்னார். இது ஊட்டியில் நாங்கள் தமிழ் மலையாள கவிதைகளுக்கான ஒரு பரிமாற்ற அரங்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். குரு நித்யா காவிய அரங்குங்கிற பேரில். தொடர்ந்து அதில் நிறைய கூட்டங்களை ரமேஷ் பிரேம் ரெண்டு பேரும் கலந்துட்டு இருக்காங்க. அதில் ரமேஷ் வந்து ஒரு நீண்ட கவிதையை படித்தார். அது கனவுக்குள் கனவாக பிம்பங்கள் கலந்து போகக்கூடிய ஒரு கவிதை. அந்த கவிதையை பி. ராமன் டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணார். அதுக்கு அவர் உடனடியாக அவரும் ஒரு கவிஞரானதுனால மேலே தெளிஞ்சும் அடியில் கலங்கியும் இருக்கக்கூடிய சுனைகளை பார்த்துருக்கேன். மேலே கலங்கியும் அடியில் தெளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சுனை மாதிரி இருக்கு இந்த கவிதை என்று சொன்னார். அது ஒரு டிஸ்மிசிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் ரமேஷ் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார். ரமேஷ் சொன்னார், அவங்க ஒரு மாதிரி சரியாக தான் சொல்கிறான். நான் வந்து அடியில் வந்து போக காம்ப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதலை. மேலே எளிமையாகவும் போக காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது சாதாரண கவிதையோட இயல்பு. நல்ல கவிதையெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னுடைய கவிதை அப்படி கிடையாது. என்னுடைய கவிதை சர்ஃபேஸ் லெவல்லே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஒரு தலைகீழாக்கம் தான் இது. என்னுடைய புனைவிலக்கியமே தலைகீழாக்கம் தான். நான் கவிதையை செய்நேர்த்தியோட தான் செய்கிறேன். கனவை ஒருத்தன் திருப்பி ஞாபகப்படுத்தி வரைஞ்சா எப்படி இருப்பா அப்படி தான் கவிதை எழுதுகிறேன். இது ஒரு செய்நோர்த்தி தான். அதாவது தன்னை மறந்த இன்ஸ்பிரேஷனில் வரக்கூடிய கவிதைங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அல்லது என்னுடைய கவிதை அப்படி கிடையாது. கவிதை என்பது மொழியில் இருக்கக்கூடிய பண்பாட்டு நினைவுகள், அதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட மனித நினைவுகள் ஆகியவற்றை ஒவ்வொன்றா தொட்டு எடுத்து ஒரு கூடம் உடையிறது மாதிரி காம்ப்ளிகேட்டடாக முடையிறது தான். அதுதான் என்னுடைய கவிதை. ரமேஷ் ஒரு ரொம்ப நல்ல எடிட்டர். அவர் ஒரு நல்ல கவிஞர், நல்ல புனைவெழுத்தாளர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல எடிட்டர். நீங்க ஒரு படைப்பை எடுத்துட்டு போய் ஒரு 10 வரி கவிதையை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கவிதையில எந்த வார்த்தையும் சேர்க்காம இல்லை எந்த வார்த்தையும் குறைக்காம ஒரு வரியை முன்னாடியும் பின்னாடியுமா தூக்கி போட்டு நீங்க எழுதின அதே வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உங்களுடைய கவிதைகளை வேற ஒரு கலரா மாற்றக்கூடிய ஒரு மாயம் அவருடைய கைகளில் இருக்கு. நான் வந்து அவரோட ஒரு நேர்காணலில் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தப்போ பாண்டிச்சேரியை பற்றின துன்பங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எழுதுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறப்போ அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு.
இந்த தொன்மங்கள் வந்து நான் உருவாக்குனது. அதாவது இந்த நகரம் வந்து ஒரு நகரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நகரம் வந்து என்னோட பிணைவுகளில் பார்க்குற நகரம் வந்து நான் வந்து நான் உருவாக்கம் செஞ்சது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அதுதான் வந்து ஒரு டெக்ஸ்டுடைய டைரக்டிசம். இப்போ 3 நாவலை நீங்கள் சேர்ந்து படிக்கும்போது அந்த 3லேருந்து 4வது ஒரு நாவல் வரும். அந்த 3 நாவல் வந்து நல்ல பாம்பு நீலானங்கின் கதை, ஐந்தவித்தான், இது அருகன்மேடு. இந்த 3ஐயும் நீங்கள் படிக்கும்போது பொன்னிச்சேரின்னு ஒரு 4வது நாவல் வரும். அதை நீங்களே எழுதிடுவீங்க அந்த நாவல். அவர் நிறைய டெக்ளரேஷன்ஸ் கொடுக்குறாரு, செல்ஃப் டெக்ளரேஷன். அதுவும் தன்னை பற்றி டெக்ளரேஷன். நான் யார், நானும் எதிர்காலத்திலும் இல்லை இறந்த காலத்திலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்கிட்ட வந்து வருது. மிக முக்கியமான விஷயமா சொல்ல போகிறது அவர் ஜெண்டர் குறித்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். அவர் தன்னை வந்து ஆபன் எழுத்து அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொகுப்பில் அதை வந்து அந்த ஆபன்கிற ஒரு ஜெண்டரை வந்து முன்வைக்கிறாரு, பாலற்ற தன்மையை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து தமிழில் வந்து மிக முக்கியமான விஷயம். அது யூனிவர்சலாகவும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து உலகளாவிய விஷயமா நான் பார்க்குறேன். T.S. எலியட் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறார். அவரை வேணால் நான் என்னுடைய முன்னுதாரணமாக சொல்ல முடியும். பின்னாடி அவர் வந்து பாரதிதாசனையும் தன்னுடைய மரபை சார்ந்தவர் என்று சொன்னார். வள்ளலாருடைய கவிதைகளில் அந்த செய்நேர்த்தி தான் வெளிப்படுகிறது என்று அவர் சொன்னார். அதாவது வள்ளலார் எங்கோ ஒரு கனவுல கண்டு மறந்த ஒன்றை செய்யுளில் ட்ரை பண்ணுறாரு. அதுதான் தன்னுடைய கவிதை. ரமேஷ் அந்த பயணத்தில் இருந்தார். அவருடைய உடல்நல குறைவுக்கு பிறகுதான் உண்மையில் ஸ்பிரிச்சுவலாக அந்த ஃபிலாசபியுடைய டெப்த்தை அவரே கண்டடைந்தார். நீங்கள் அவர் உடல்நலம் குன்றின பிறகு அவர் எழுதின படைப்புகளில் இன்னொரு ஆழம் கைகூடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஐந்தவித்தான் போன்ற படைப்புகளில் வேறொரு உலகம் உருவாகி வருது. ஒன்று தன்னுடைய உடல், மனித உடல், அந்த உடல் சார்ந்த ஒரு தத்துவம், வரலாறெங்கும் மனித உடல் மேல் நிகழ்த்தப்பட்ட வன்முறை, மனித உடல் மேல் செலுத்தப்படும் கட்டுப்பாடுகள், மனித உடலை கான்செப்டாக கருத்தாக மாற்றி அதை சிறுமைப்படுத்தக்கூடிய, எல்லை வகுக்கக்கூடிய ஒரு அம்சம். இதற்கு எதிராக தொடர்ந்து கோட்பாடுகளாகவும் உதிரி கதைகளாகவும் பேசி வந்தவர் சிறந்த சில கதைகள் வழியாக அதனுடைய தத்துவார்த்தத்தை கண்டடைந்தார் என்று சொல்லலாம். ஒரு அறையை விட்டு வெளியிலே வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு 2 ரூம் இருக்கு. ஒரு கிச்சனும் அவர் புழங்கக்கூடிய ஹாலுமாக ஒரு ரூமும், அவருக்கு தனியா ஒரு பெட்ரூமாக ஒரு 2 ரூம் இருக்கிற ஒரு வீட்டை நாங்க போகியத்துக்கு எடுத்திருக்கோம். அந்த வீட்டில் அவர் தங்கியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய வீட்டு ஹாலுக்கே அவரால் வர முடியாது, அவருடைய பெட்ரூமை விட்டு வெளியில வர முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? தன்னை வெளியில ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு வேற வழி தெரியல. தன்னுடைய எழுத்தை தவிர வேற எதுவுமே அவர் கையில இல்லை அப்படின் பொழுது எழுத்தை அவர் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சார். முதல்ல இருந்த அதனுடைய கொள்கைகள், அவருக்கான எழுத்து கோட்பாடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னுடைய எழுத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பெருசாக்கணும், எல்லாத்தையும் பெருசாக்கணும், பெரிய பெரிய நாவல்களாக போடணும் அப்படின்ற இடத்தை அவர் வந்து அடைஞ்சிட்டார். அப்படின் பொழுது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தும் நிறைய எழுதினாரு அப்படிங்கிறத நான் ஒரு குறையா சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையில் அதை தான் செஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு எழுத வேண்டியது நீங்க வந்த பிறகு எழுதலை. இந்த வாரத்துக்கான எழுத நான் இன்னும் முடிக்கல. இந்த ஒரு சாப்டர் இந்த வாரத்தில் முடிக்கணும்னு பார்த்தா முடிக்கல. அவருடைய கதைகள், நாவல்கள், கவிதைகள், இதில் ரொம்ப முக்கியமாக என்னோட கவனத்தை இருக்கிறது அவரோட மொழி. ரொம்ப தனித்துவமான அழகியல் எல்லைகளை தொட்டு நிகழும் ஒரு மொழி ரமேஷோடையது. அதனோட வகைப்புலமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தொன்மங்கள், தமிழ் வரலாறு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அவருடைய பால்யகால தோழியாகிய பிரேமா என்பவர் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு, அவர் நோயிற்ற பிறகு அவருக்கு அறிமுகமாகிறார். அது ஒரு பெரிய மிரக்கலஸான விஷயம். அது நடுவில் அவங்க மீட் பண்ணிக்கிறதே கிடையாது. அவர் நோயிட்டு படுத்தபடிக்கான பிறகு ஆஸ்பத்திரியில் அவங்க இவரை பார்க்குறாங்க. அதன் பிறகு கடைசி நாள் வரைக்கும் அவர் வந்து இவரை பார்த்துக்கிட்டாங்க.
அதெல்லாம் வாழ்க்கையில் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை எழுத்தாளனுக்கு தான் இதெல்லாம் நடக்குமோன்னு தெரியல. ஒரு வகையில் தமிழ் சமுதாயமே அவங்களுக்கு அதுக்காக கடமைப்பட்டிருக்கு. அவருக்கு புதுசாக ஒரு வீடு அமைது, வீடு அமைஞ்ச ஒரு மாதத்துக்குள்ளேயே பிரேமாவை சந்திக்கிறாரு. பிரேமாவை சந்தித்த பிறகு மொத்தமாக ஒரு ஃபேமிலியும் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே திரும்ப அமைஞ்சிருச்சுல அப்படின்னு நான் நம்பினேன். பிரேமா வந்த பிறகுதான் அவன் பெயர் சொல் நாவலையே அவர் எழுத ஆரம்பிக்கிறார். பிரேமா இருக்கிற உத்வேகத்துல தான் அவர் அவன் பெயர் சொல் நாவலையே எழுதினார். நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் அவர் கோவப்படுவார். இவ்வளோ லேட்டா வர, என்னை ஒன்றை விட்டா யாரும் இல்லை பிரேமா, எனக்கு இந்த இடத்துல நீ கிடைச்சது எனக்கு பெரிய புண்ணியம், நான் செஞ்சிருக்கிறேன், அதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன், எங்கெங்கேயோ சுத்தினேன், இங்கே வந்துட்டேன் நான். அவன் பெயர் சொல் நாவல்ல அவருடைய காதலி மழை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய காதலிய அவர் மழை உலகம் முழுக்க பாரபட்சம் இல்லாமல் பெய்கிறது, அதனால என்னுடைய காதலிக்கு நான் மழைன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நாவலுக்குள்ள மழைங்கிற கேரக்டரா அவங்கள கொண்டு வந்தாரு. தூக்கி பாத்ரூம்ல உட்கார வைக்கிறது, அந்த பாத்ரூம்லாம் ஊத்துறது, அவரை தூக்கி அங்கேயே உட்கார வச்சு ஒரு சேர் ஒன்று அதில் நடுவில் ஓட்டையாக இருக்கும், அதில் உட்கார வச்சு பாத்ரூம்லாம் ஊற்றிட்டு அதுலேயே உடம்பு ஊற்றி தூக்கி உட்கார வைப்பேன். அவரை தூக்க முடியாது, அவர் மேலே நான் விழுந்துருவேன். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நடக்க வச்சேன். ரமேஷ் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு முதல்ல ஒரு பிரமிப்பை கொடுத்தது. அவருடைய கவிதைகளை போலவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பல்வேறு விதமான சோதனை முயற்சிகளை கொண்டு வந்திருந்தார். அவரோட சிறுகதைகளுக்குள்ள நிறைய இடங்கள்ல இந்த வாதை திரும்ப திரும்ப வருது. இந்த வாதை என்னன்னா மேற்கில் எழுதப்படுற வாதைக்கும் இங்கே இவர் எழுதுற வாதைக்குமான ஒரு பெரிய வேறுபாடு ஒன்று இருக்கு. அந்த வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க முழுக்க இந்த நிலம் சார்ந்தது. இந்த சமூக இந்த புறச்சூழல் காரணமா ஒருத்த எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தனி மனிதன் சஞ்சலம் அடைகிறான், எந்த அளவுக்கு அவன் தொந்தரவாகிறான், இதையெல்லாம் பின்னணியாக கொண்டு தான் இந்த வாதை உருவாகுது. 2007 செப்டம்பர் மாதத்துடைய கடைசியில் ஒரு இரவு அவர் அங்கேருந்து வெளியில் வராரு. அதுக்கு பிறகு அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாத நேரத்தில் அவருடைய நண்பர் மூர்த்தின்னு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, அவர் தான் மூர்த்திக்கு ஒரு பெரிய தென்னந்தோப்பு ஒன்று இருந்துச்சு. அந்த தென்னந்தோப்புல அந்த தோப்பை பார்த்துக்கிற தோப்புக்காரங்களுக்காக தென்னந்தோப்புக்குள்ளேயே கட்டி வைக்கப்பட்ட ஒரு குடிசை ஒன்று. தோப்புக்குள்ள ஒரு குடிசை அப்படிங்கிறது இரவு நேரத்தில் நீங்கள் போக முடியாதுங்க, நிறைய பாம்புகள் பூச்சிகள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவர் அங்கே இருந்தார். நண்பர் பி முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் கூடிய தலைவர், அவருக்கு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு திண்டு இருக்கும். இவ்வளவுதான், அந்த கொசுக்கடியில் அந்த வேப்ப மரத்து அடி திண்டில் தான் அவர் படுத்துக்குவார். அந்த காலகட்டங்களில் ஏதாவது கிடைக்கிற நம்ம வாங்குற டிக்கெட்ஸ், ஒரு பஸ் டிக்கெட்டு, அப்படி இல்லைன்னா கடைகளில் வாங்கக்கூடிய பில்ஸ், அந்த மாதிரியான பில்லை திருப்பி அதுக்கு பின்னாடி அவர் எழுதுவார். அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி எழுதின காலகட்டங்களில் வெறும் கவிதைகளை மட்டுமே அவர் எழுதினார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா காந்தியை கொன்றது தவறுதான்ல இருந்து மனநோயர் காப்பகத்தில் பின்காலனி நாட்டின் கவிஞன்ல இருந்து இது வரைக்கும் வெறும் கவிதை தொகுப்புகள் மட்டும்தான் வந்திருக்கும், வேற எந்த புனைவுகளும் வந்திருக்காது. எழுத ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா வரக்குள்ள ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் எனக்கு நானும் அவர் மட்டும்தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்லை. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசினக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு கை காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறேன். உடனே நான் மனோமோகனுக்கு ஃபோன் அடித்தேன், இந்தமாரி ஆயிடுச்சு மனோமோகன் சொல்கிறோன்னே உடனே யூனிவர்சிட்டிலேருந்து வந்துட்டாங்க. எவ்வளோ என்னென்னா சுத்தமாக எழுந்து நிற்க முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய கழிவறைக்கு கூட அவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் பின்னாடி வந்தது. 5 மணிக்கு முடிச்சுக்கின்னு எனக்கு கால் பண்ணுவார், கொஞ்சம் ஏந்து வரியாம்மா அப்படின்னு. என்ன ஆரம்பிச்சு இப்போ கூப்பிடுற, வாயாம்மா இப்போ அப்படின்னு. பாத்ரூம் வந்துருச்சுன்னா அந்த 5 மணிக்கு ஏந்து ஓடுவேன் நான். அவர் பிரேமான்னு என்னை கூப்பிட மாட்டார், பன்னிக்குட்டின்னு கூப்பிடுவார். ஃபோனில் கூட கூப்பிட்டா அப்படிதான் கூப்பிடுவார். பன்னிக்குட்டி பொண்ணுக்குட்டி என்ன குழம்பு இன்னைக்கு அப்படிதான் கொஞ்சுவார். ஒரு எப்படி ஒரு நம்ம அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அந்த கொஞ்சல்ல ஒரு நேரம் கோச்சிக்கு நான் வந்துட்டா கூட ஒரு செகண்டில் ஃபோன் பன்னிக்குட்டி வா இன்னைக்கு நான் உனக்கு ஒயின் வாங்கி தர சொல்லுவார். ஒரு நினைக்காத நாள் எனக்கு கிடையாது. அவரால் என்னன்னா கடைசி வரைக்கும் வெளியே நடந்து போக முடியலன்றது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. முன்னாடி அவரே நடந்து போய்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்ததையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போல்லாம் நான் பெருமளவுக்கு அவரோட உரையாடினது கிடையாது. அவர் எப்போ உடல் நெருக்கடி ஆன பிறகு முதல் காலகட்டமே என்னன்னா ஒரு 2012 நான் அவரை சந்திக்கக்குள்ளேயே முதல் முறையாகவே அவருக்கு பெரிய நெருக்கடி ஆகுது.
அதற்கு பிறகு வந்து என்னன்னா நான் நேரடியாக ஒரு 2 நிகழ்வுகளில் வந்து அவரை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய கிரமம் எழுத்துக்கள்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் நாங்கள்லாம் மாஸ்டர் எங்கெல்லாம் தேடின்னு போனோம். இங்கே முதல் கொண்டு நிறைய பேர் எங்களை தேடிட்டு வந்தாங்க. மௌனிக்கு அடுத்தது நீங்கள் தான் என்ன. குற்றாலத்துக்கு போகும்போது நானும் பிரேமலாம் அங்கே ஸ்டார். நாங்கள் என்றைக்குமே வந்து விளிம்பு நிலை எழுத்தாளர்கள் முழுக்க வந்து இது எதிர் கலாச்சாரத்தை நாங்கள் இங்கே வந்து முன்மொழிஞ்சோம். இங்கே இவங்க வந்து கலாச்சாரத்தில் என்ன இருக்குதோ அதை வந்து எழுதுனாங்க. இவங்க வந்து கல்ச்சுரல் ப்ராடக்ட் ஜெயமோகனுடைய டெக்ஸ்ட் எல்லாமே. நாங்கள் வந்து ஆன்டி கல்ச்சுரல் ப்ராடக்ட். நாங்களே வந்து ஒரு ஆன்டி கல்ச்சுரலாக எங்களே நாங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ப்ராடக்ட் பண்ணது ஆன்டி கல்ச்சுரல் ப்ராடக்ட். நாங்கன்றது ரமேஷ் பிரேம். நான் ஒரு இளைஞனா ஒரு 20 வயதில் வந்து முதல் முறையாக வந்து ரமேஷை சந்தித்த இலக்கிய கூட்டங்களில் அந்த கர்வம் அவர்கிட்ட என்னவா இருந்துச்சோ, நான் என்னோட 40 வயதில் அவரோட இறுதிக்காலம் வரைக்கும் கடந்த 20 வருடங்களை நான் அவரை பார்த்த தருணங்கள் எல்லாமே அவருக்கு வந்து நோய் இருந்தது எல்லாமே வந்து வெளியில தான். ஆனால் ரமேஷ்ன்ற கலைஞன் வந்து நான் முதல் முறையாக பார்த்த அதே கர்வத்தோடையும் அதே ஆகிருதியோடு தான் கடைசி காலகட்டம் வரைக்கும் இருந்தார். ரமேஷ் தமிழில் தவிர்க்கப்பட முடியாதவன். அவனது படைப்புகள் இன்னும் பல காலங்கள் தொடர்ச்சியாக வாசிப்புக்கும் விவாதத்துக்கும் ஆக்கப்பட வேண்டியவை. அது ஒரு நவீன இலக்கிய தலைமுறை மீண்டும் அவர்களை கையில் எடுத்து விவாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதற்கான முழு தகுதியும் கொண்டவன் ரமேஷ். அவரோட எழுத்து, வாழ்க்கை, தனிப்பட்ட உரையாடல்கள் எல்லாமே வந்து இலக்கியம் சார்ந்தும் இலக்கியவாதிகளுக்கும் இப்போ நவீன கவிதை, நவீன இலக்கியத்தை தெரிஞ்சுட்டு வர எல்லாருக்குமே அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. தமிழில் ஒரு தண்ணீரற்ற ஒரு தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒர்க்கை வந்து அவர் தனியாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ரமேஷ் பேதனை பாவிக்க முடியும். ரமேஷ் பேதனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர்னு தான் சொல்லணும். மொழி வழியாக பிரவகித்து கொண்டிருந்த ஒரு ஆன்மாவாகத்தான் ரமேஷ் தன்னுடைய கடைசி காலங்களில் இருந்திருக்காரு. மொழி வழியாகத்தான் தன்னை வந்து நிரூபித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவ்வளவு எழுத்தை அவர் நமக்கு தன்னுடைய கடைசி காலங்களில் விட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில் ஒரு முக்கியமான தமிழ் படைப்பாளியாகவும் அவர் நம்ம முன்னே இருக்கிறாரு. ரமேஷ் பிரேதன் வந்து காலத்தில் ஒரு அழியாத ஒரு தமிழ் படைப்பாளியாகத்தான் என்றுமே இருப்பார் என்பது என்னுடைய எண்ணம். ரமேஷ் வந்து யானை மாதிரி ஆஜானுபாகுவா இருக்கிற நான், ரொம்ப முரட்டு தோற்றத்தோட இருக்கிற நான், கடைசியில் என்னையும் யாசகம் பண்ண வச்சிருச்சு பாத்தியா இந்த வாழ்க்கை அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ரமேஷுடைய வாழ்க்கையில ரமேஷை பத்தி சுருக்கமா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மார்பகங்களும் ஆண்குறியும் முளைத்த ஒருவன் அப்படின்னு அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டது. தன்னை யாசகம் வேண்டி இருக்கிற ஒரு கோயில் யானையாக அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, ரமேஷ் பிரேதனோட அழகியல் என்ன? அது பேய்மையின் அழகியல். அவன் பேர் சொல்ல நாவல்ல காரைக்கால் அம்மையா, பேயூரு கொண்ட காரைக்கால் அம்மையா தீயை போல் அழகானவள்ன்ற அந்த கதை சொல்லி. தமிழணங்கு புனிதவதி, அவள் ஈன்ற சிசு நான், உலகின் உச்சபட்ச கவித்துவம் அவள். அம்மையே அம்மையே என்னை பேயாக்கு, நான் பேய்மையின் கவித்துவமாக வேண்டும். ரமேஷ் பிரேதனோட படைப்பு மனநிலையும் அவரோட அழகியலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து காரைக்கால் அம்மையோட புதல்வன் அப்படின்ட்டு. புதுச்சேரியுடைய ஒரு சிக்கலான ஒரு நினைவு ஊடாட்டத்தை தன்னுடைய கவிதைகள் வழியாகவும் கதைகள் வழியாகவும் ரமேஷ் கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். ஒரு சிறு உடல்நலக்குறைவு, ஒரு சிறு உறவு சிக்கல், சிறு பொருளிய சிக்கல்னாலே சாமானியம் உடைஞ்சி நொறுங்கி புலம்பி சீரழிஞ்சு போயிடுறான். ஆனால் ஒரு படைப்பாளி அதிலிருந்து படைப்பு வழியாக எப்படி மேலெழுந்து வந்தான், அதை எல்லாத்தையும் தன்னுடைய படைப்பு சக்திக்கு எப்படி உரமாக மாற்றி கொண்டான், அது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அந்த படுக்கையில் பிறர் உதவியின்றி வாழ முடியாத ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் தொடர்ந்து தன்னுடைய படைப்பு சக்தியை தூண்டி 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 எழுதிக்கிட்டே இருந்தாங்கிறது ஒரு மகத்தான முன்னுதாரணம். எல்லா இளம் படைப்பாளிகளும் ஒரு முன்னுதாரணம் கொள்ள வேண்டிய ஒரு ஆளுமையாக அவர் மாறுவது அந்த படுக்கையில் இருக்கிற காலங்களில். ரைட்டர், எழுத்தாளர் வாழ்வது உடலால் அல்ல, அது அவருடைய கொள்கைக்கு எதிரானது. அது அவன் உள்ளத்தால் வாழ்கிறான். அந்த உடல் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது.
அந்த உடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று தான் அங்கிருந்து அவரை எழுத வைத்தது. அந்த அகத்தூண்டுதலை அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அதனால்தான் அந்த அவர் படுக்கையில் இருந்தார் என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். என்ன கேட்டால் அந்த படுக்கையே முக்கியமானது என்று நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளர் இந்த படுக்கையில் இருந்து கொண்டு அவனுடைய மாஸ்டர் பீஸை எழுதினான் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வாழ்ந்த போதே அவரை முழுமையாக சென்று ஆவணப்படுத்த வேண்டிய எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போது அவருடைய வாழ்க்கையை நினைவிலிருந்து ஆவணப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. தன் உள்ளிருந்து தன்னுடைய படைப்பை உருவாக்கி எடுத்த ஒரு பெரிய படைப்பாளியுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்கான். அந்த வாழ்க்கை என்றைக்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை நடப்பது ஒன்றும் அத்தனை கடினமாக இல்லை. கதிரொளியின் கைப்பிடித்து கிழக்கு நோக்கி நடக்க துவங்கினான். தீயின் வியர்வையில் நனைந்திருக்கிறான். தனது ஜுவாலையை விழுங்க தீ இன்னும் பழகி இருக்கவில்லை என உடல் குலுங்க கூவினான். தூரத்தில் தெரிந்த உப்பு நதியில் குதித்து நீந்தினான். நீர்த்துளிகளை கோர்த்து உடை செய்தான். நிர்வாணமே அவனது அணிகலன். யவன வணிகர்கள் வாழும் வீதியுள் நுழைந்தான். கடை வீதியின் முற்றத்தில் முத்து விற்று கொண்டிருந்த வணிகன் அவனை பார்த்து கைதொழுதான். அவனுக்கு படைப்பதற்காகவே கருப்பு குவளைகள் நிறைய யவன மதுவை நிரப்பி வைத்திருந்தான். கங்கையை தலையில் சூடிக்கொண்டவனைப் போல மதுரக் கடலை தன் வாயினில் நிரப்பிக் கொண்டான். அவன் உடலில் சாம்பல் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை உருட்டி வெள்ளி நாணயங்களை உண்டு பண்ணி யவன வணிகனுக்கு பரிசளித்தான். இன்னும் கொஞ்சம் கிழக்கே போக வேண்டும். மேற்கின் அத்தனை கப்பல்களும் கரையொதுங்கும் ஓர் துறைமுகம் அங்கே உண்டு. அங்கே சில பரங்கியர்கள் உண்டு என வழி காண்பித்தான் வணிகன். அவன் அலையின் விரைவோடு நடப்பதைக் கண்ட வணிகன், ஐயனே, தங்கள் நாமம் என்னவோ என்று வினவினான். பிணமாக நடிக்கத் தெரிந்தவன், அதனால் மரணமில்லாதவன், எனக்கான பெயரை இன்னும் சூடிக்கொள்ளவில்லை என்றான். குதிரை வண்டி சாலையில் நடந்து போனான். கடல் அலைகளின் வேகத்துக்கு பிரெஞ்சு கொடிகள் அசைந்தன. அவன் வருகையை மழை அறிவித்தது. பிரெஞ்சு காலனிக்குள் தேங்கிய வெள்ள நீரில் பூர்வீகனின் வாசம் எழுந்தது. இந்த நேரத்துக்கு ஒரு பீடி புகைத்தால் சுகமாயிருக்கும். காக்கைகளைக் கண்டு கானம் பாடிக்கொண்டிருந்தான் அருந்தவ பன்றியான். அவனை இடைமறித்து, புகைக்க ஏதேனும் உண்டோ என்று கேட்டான். உண்டு உண்டு, உன் தவிப்புக்கு இந்த காட்டையே கூட புகைத்து குடி, வெந்து தனியட்டும் காடு என்றான் அவன். என் சகபாடியே, நீயும் சொல்லும் வேறில்லை. நீ கணம் பொருந்தியவனாவாய், மொழி போல் பெருத்து போவாய் என அருளினான் அந்த சக்தியின் மைந்தன். பௌர்ணமி நிலவைக் கண்டு கைதொழுது இருவரும் பேசியபடியே நடந்தனர். முத்தரையர் பாளையத்தில் ஒற்றை விளக்கு எரியும் தாசி ஆயியின் இல்லத்தில் இப்போது அன்னை ஒருத்தி வாழ்கிறாள். அவளை கண்டு உனக்கான விலாசத்தை பெற்றுக்கொள் எனச் சொல்லி புகை போல் மறைந்தான் முண்டாசுக்காரன். அவன் செல்லும் ஊர் பற்றி அன்னை ஓர் ரகசியம் உரைத்தாள். பின்வந்த காலத்தில் மொழியில் வீசிடும் பெரும் புயல் என அவன் விரைந்தான். சேற்று பள்ளங்கள் நிறைந்த பன்றிச்சேரியை மூச்சிறைத்தபடி வந்து சேர்ந்தான் சொல்வேந்தன். ஊரின் எல்லையில் மனிதர்களுக்கு நிகராக பன்றிகள் அதிகம் வாழ்ந்தன. இந்த ஊரை வந்தடைவதற்குள் அவனுள் இருந்த சொற்கள் தசையும் எலும்புமாய் பல்கிப் பெருகி இருந்தன. அவன் கவிமொழி கேட்ட பன்றிக்குட்டி ஒன்று அவனை நோக்கி ஓடி வந்தது. அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். அதன் மீதிருந்த பன்றிச்சேரி சகதி அவன் கைப்பட்டு பொன் வண்டாகி பறந்தது. அந்த பன்றிக்கு அவன் கதைகளை உணவாக கொடுத்து வளர்த்தான். நிலத்தின் குடலென அவன் கதைகளை செரித்த அந்த பன்றிக்கு சிறகுகள் முளைத்தன. மொழிவேந்தனை எங்கு வேண்டுமானாலும் தான் கூட்டிச் செல்வதாக சத்தியம் செய்தது அந்த பன்றிக்குட்டி. யானை வந்து சென்ற தடத்தை காட்டு மரத்தின் வேர்கள் நினைவில் வைத்திருக்கும். இவன் கால் தடத்தை அறிந்த வீதி முன்பு எப்போதும் இல்லாதபடி பெருங்கூத்தின் சத்தம், கைதட்டல்களின் கரகோஷம், முடிவில்லா சிரிப்புகள் ஆகியவையால் நிறைந்திருந்தது. அவற்றை ஏதும் பொருட்படுத்தாது கடந்து சென்று வீட்டை அடைந்தான் மொழிவேந்தன். பறக்கும் பன்றிக்குட்டியை அனுப்பி அவன் வசித்த வீட்டின் கதவை தட்டி பார்க்கச் சொன்னான். பூட்டியிருந்த கதவை யாரும் திறக்கவில்லை. மன்னிக்கவும் என காற்றிடம் சொல்லி வெறி கொண்டு வீட்டின் ஜன்னலை கல்லெறிந்து உடைத்தான். ஆதி கதை ஒன்று உண்டு, அதை சொல்லி போக வந்தேன் என்றான். கண் மறைந்து விலகியது. அவன் இருந்த அறையில் ஒற்றை விளக்கின் ஒளி ஆடியது. அந்த ஒளியை ஏந்திய அகல் பூத அன்னை ஒருத்தியின் காலுக்கு கீழ் நின்றது. அவளை நோக்கி, அன்பு கொண்ட பூத அன்னையே, நீ ஏன் என் அறையில் குடிகொண்டுள்ளாய் என்றான் வேந்தன். அவள் ஒரு சிலை.
அவள் பேசும்போது வாய் அசைவதில்லை. பல நூற்றாண்டுகளின் வெட்டு ஊழியின் ஓசை அவளின் உச்சரிப்பாகிறது. அன்னையே, உன் மகன் நான் தான். இதோ இந்த பருத்த உடலால் உள்ளே வர இயலவில்லை. என்னை அழைத்துச் செல்ல வாருங்கள் என அவளை வேண்டினான். நான் பாதி சதையாகி நின்ற நாளில் என் நரம்புகள் ஞாபகம் இழந்தன. என் இடது பக்கம் மௌனமாகியது, வலது பக்கம் கோபமாகியது. நான் என்னையே இந்த உடம்பில்தான் அடைத்து வைத்திருக்கிறேன் என்றான். அதை கேட்டு அவள் முகம் பூத்தது. பூட்டப்பட்டிருந்த உன் வலது பக்கத்துக்கு உன் இடது பக்கமே சாவி. தீயில் நீ நனைந்து எழுந்ததும் உன்னிலிருந்து உடல் விலகிவிட்டது. இனி உனக்கு திசைகள் இல்லை, வரம்புகள் இல்லை. மகனே, நீ சொல்வதைப் போல உனக்கு உடலும் இல்லை. ஆம் வேந்தே, நீ அருட்பெரும் ஜோதி என்றது பறக்கும் பன்றிக்குட்டி. கதைகளுக்கும் உன் காயங்களுக்கும் நான் மருந்திடுகிறேன். அளவில்லாத மொழியின் பெருக்கு உன்னிலிருந்து சிந்தும் ஒரு துளி என்றது அந்த பறக்கும் பன்றி. தீயில் பிறந்த உன்னை பார்க்கடலுக்கு இட்டுச் செல்கிறேன் மைந்தா. நீ மொழியாக மட்டுமே எஞ்சுவதாக எனக்கு வாக்கு கொடு என்றது பூத அன்னையின் சிலை. எனக்கு நடக்கவே மறந்துவிட்டது. நான் எவ்வாறு நீந்துவேன் என்றான் சொல்வேந்தன். நீ உன் சொற்களை கொண்டு நிலத்தில் தவழ்ந்தவன். உன்னை நீர் வழிபடும் என்று சத்தியம் செய்தாள் பூத அன்னை. கதை என்னும் நான் என அவன் சொல்லத் தொடங்கியதும் அவள் மார்பு பிளந்து கடல் பொங்கியது. அலையில் நுரை போல கடலில் கலந்தான் மொழிவேந்தன். உலகில் கடல் உள்ளவரை, கடலில் உப்பு உள்ளவரை நீ வாழ்வாய் கதைகளாக என்றது பிரேதனின் அசரீரி. அவர் என் கூட தாங்கிறாரு. அவர் ஒரு விஷயத்துலையும் என் கூட பேசுறாரு. ஆமாம், ஒரு இதுனாக்கா எனக்கு டக்குன்னு காட்டுறாரு. நீங்கள் நம்புறீங்க நம்பல எனக்கு தெரியாது. ஆனால் அவர் செத்து ஒரு 10-20 நாளில் என் பக்கத்தில் வந்து உக்காந்தாங்க. நான் தனியாக தான் படுத்துன்னுக்கிறேன். என் பெட்ரூமில் பக்கத்தில் வந்து உக்காந்தாங்க. நான் அவர் பேரை மட்டும் சொல்கிறேன். ஆனால் யாரும் இல்லை. அந்த நேரம் சிட்டுக்குருவி ஒன்று இருந்தது என் வீட்டுக்கு. 2 நாள் இருந்தது. அந்த 5 நாள் 2 நாள் என் வீட்டில் அந்த குருவி இருந்தது. எதுக்கு அவர் ஒரு இடத்துல சொல்லிக்கிறாரு, குருவியாவோ சிட்டுக்குருவியாவோ ஒரு பன்னியாவோ பூனையாவோ எதோ சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் என் வீட்டில் நடக்குது இல்லை. அவர் எழுத்துல சொன்னார், எதார்ச்சா சொன்னார், அதெல்லாம் நடக்குது. அப்போ உண்மையா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா இது அவர் இருக்கிறாருன்னு தானே நினைக்கிறோம். கண்ணு இதெல்லாம் தானம் பண்ணிட்டார். அதெல்லாம் சொல்லலை இல்லைங்களா யாருக்கிட்டையும். கண் தானம் பண்ணிட்டாரு. ஏதோ அது உள்ள இருந்துன்னு அவர் சத்தம் போட்டுன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த ரூம்ல. அவரு நிறைய சாதிக்கணும்னு நினைச்சு அந்த சாதனை எல்லாம் இல்லாத போயிடுச்சு. ஒரு 5 வருஷம் இருந்திருப்பாரா? என்னால முடியும்பா, நடக்க வச்சிருப்பாரு நான். ஆனா அவர் ஏதோ வந்து சொல்றாருப்பா. அது யாருக்கிட்ட நான் சொல்றதுன்னு தெரியல எனக்கு.